1935 சாங்கி சிங்கப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கொடுத்த பேர் வந்துட்டு ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது பிரிட்டிஷ் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். செகண்ட் வேர்ல்ட் வாரில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஜப்பனீஸ் கையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்போ சிங்கப்பூருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சோ அப்போலேருந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் ஓல்ட் சாங்கி ஹாஸ்பிட்டலாக மாறியிருக்கு. ஓவர் த இயர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றியும் இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி உள்ள ஏரியாவை பற்றியும் நிறையா பேர் மர்மமான கதைகளை சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் மூடினதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு அபேண்டன் பில்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஹாண்டட் லொக்கேஷனாக ஆயிருக்கு. யாரெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வேகமாக யாரோ கதவு சாத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. எம்டி ரூம்லேருந்து யாரோ பேசுகிற மாதிரி கூட கேட்டிருக்கு. ஒரு சில விசிட்டர்ஸ் என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஷேடோ மாதிரி ஒரு உருவம் அந்த காரிடார் வழியாக அப்படியே போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உருவம் தான் பார்த்துருக்காங்க, பட் சோல்ஜர் ரூபத்தில் இருக்கிறது, பேஷண்ட் மாதிரி இருந்தது, அப்புறம் நர்ஸ் மாதிரி இருந்த ஒரு உருவம் கூட பார்த்துருக்காங்க. இங்கே நடந்ததுலே பயங்கரமான சம்பவம்னா அந்த பழைய வார்டில் நடந்தது தான். விசிட்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்து வரும்போது யாரோ அழுவுற மாதிரி கேட்டிருக்கு. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலே எம்டியாக இருக்குது. அப்போ யார் அழுவுறது? ஆரம்பத்தில் அந்த அழுவுற வாய்ஸ் வந்துட்டு தூரமாக தான் கேட்டிருக்கு. அவங்க ரொம்ப நேரமாக இருக்க அந்த அழுவுற சத்தம் அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விசிட்டர் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட காரிடாரில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எல்லா ரூமும் எம்டியாக இருக்குது. ஆனால் எங்கிருந்தோ ஹாஸ்பிட்டல் பெட்டை இழுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. அதுவும் அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் பெட்லாம் இரும்பில் செஞ்சது. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல்னாலே கண்டிப்பாக பேய் பிசாசு நிறையாவே இருக்கும். ஸோ எப்பயாச்சும் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு சும்மா போய் பாருங்கள். தயவு செய்து போயிடாதீங்க. நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை பாய்.